ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. பிரிட்டன், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளில் பெரும்பான்மையான மதமாக கிறிஸ்தவம் இல்லை என்ற ஆய்வு முடிவுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பியூ ரிசர்ச் சென்டர் சார்பில் உலகம் முழுவதும் மதம் சார்ந்து ஏற்பட்ட மக்கள் தொகை மாற்றம் குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது. அந்த ஆய்வில் முடிவில் 2010 124 நாடுகளில் கிறிஸ்தவம் பெரும்பான்மை மதமாக இருந்த நிலையில் 2020 120 நாடுகளில் மட்டுமே கிறிஸ்தவம் பெரும்பான்மை மதமாக இருப்பது தெரியவந்துள்ளது. பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற மேற்கத்திய நாடுகளில் வசிக்கும் மக்கள் தங்களை நாத்திகர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்வது அதிகரித்து வருவதால் அப்பகுதியில் பெரும்பான்மை மதம் என்ற அந்தஸ்தை கிறிஸ்தவம் இழந்து வருகிறது. இருப்பினும் உலகில் உள்ள சுமார் 60% நாடுகளில் கிறிஸ்தவம் தான் பெரும்பான்மையான மதமாக உள்ளது. பல்வேறு மேற்கத்திய நாடுகளில் இந்த ஒரு குறிப்பிட்ட மதமும் பெரும்பான்மையான மதமாக இல்லை என்பதும் அந்த ஆய்வில் தெரியவந்துள்ளது. அதே வேளையில் கடந்த 10 ஆண்டுகளில் இஸ்லாம் பெரும்பான்மையான மதமாக இருந்த 53 நாடுகளில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்று பியூ ரிசர்ச் சென்டரின் ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன. மேற்கத்திய நாடுகளில் அதிகரித்து வரும் நாத்திக சிந்தனையால் மக்கள் தொகையில் மாற்றம் ஏற்படுவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர்.